அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன். என்னுடைய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைபுங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப்டுன்னு உங்களுக்கு காமிச்சா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையிலான உருவான அடுத்த கதைக்குள்ளே போகலாம் வாங்க. கதையின் பெயர் மீண்டும் சந்திப்போம், பகுதி 1. வாங்கடா ஜாக் டீம், மேட்ச் எல்லாம் ஓவரா? நம்ம அப்பார்ட்மெண்ட் வெளியே முந்தி மாதிரி சத்தத்தையே காணோம். என்ன ஆன்லைன் கிளாஸ்ல பிஸியா எல்லாரும் என்று கேட்டவாறே உள்ளே வரவேற்றேன் அவர்கள் நால்வரையும். இல்லைண்ணா, பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே மழை, அதான் ரீசன். இன்னைக்கு கொஞ்சம் வெயில்ல, அதான் பேக் டு ஃபார்ம். நீங்க ஏன்னா முன்ன மாதிரி விளையாட வருதில்ல என்றான் நவநீத், ஜாக் டீம் கேப்டன். ஒர்க் ஃப்ரம் ஹோம், இப்பெல்லாம் 18 ஹவர்ஸ் வேலை. சிஸ்டமும் நானும் தான் எப்போதும். குக்கீஸ் பிஸ்கெட்ஸ் சாப்பிட்றீங்களா? உள்ள கிச்சன்ல செகண்ட் ரேக்ல இருக்கு. ஏ பவன், எல்லாருக்கும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணா, சும்மா கொஞ்ச நேரம் வீடியோ கேம் விளையாடலான்னு வந்தோம் என்று பிளே ஸ்டேஷனோடு ஐக்கியமானார்கள் பிருத்வி, பவன் மற்றும் நவநீத். என்ன வினீத், சைலண்டா இருக்க, குரலையே காணோம், எப்போதும் 10 டெசிபல்ல கத்துவ என்று எப்போதும் போல் கிண்டல் அடித்தேன். வினீத் அந்த குரூப்பிலேயே பணக்கார வீட்டு செல்ல பிள்ளை. அவன் கேட்டது அனைத்தும் அடுத்த நொடி அவனது கையில் இருக்கும். சோகமோ ஏக்கமோ ஏமாற்றமோ இதுவரை அவனிடம் கண்டதில்லை நான். ஆனால் இன்று எதையோ சொல்ல வந்து வார்த்தைகளை விழுங்குவதுமாக என் முன் அமர்ந்திருந்தான். அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலண்ணா, இங்க எல்லாரும் இருக்காங்க, அப்புறமா சொல்றேன் என்று தயங்கினான். ஏண்டா, ஏதாவது முக்கியமா? அவங்க 3 பேரும் ரூம்ல தானே இருக்காங்க, நீ சொல்லு, கேட்காது அவங்களுக்கு என்றேன் நான். அப்போது பவர் கட் ஆனது. அச்சோ கௌதமண்ணா, நாங்க நாளைக்கு வரோம். வினீத் வரையா இல்லையா என்றான் பவன். நான் வரல, கொஞ்ச நேரம் அண்ணா கூட செஸ் விளையாடிட்டு வரேன், நீங்க போங்க என்று சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கினான் வினீத். அனைவரும் சென்ற பின், அண்ணா எங்க வீட்ல ஒவ்வொரு வீக்கெண்டும் லஞ்சு டின்னருக்குன்னு வெளியே போவோம்ல. ஆமா, லாஸ்ட் வீக் கூட ஈசிஆர் போறதா சொன்னேன். ஆமா, அங்க வலைன்னு ஒரு பீச் ஃபேசிங் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க லைவா ஃபிஷ் ஆக்டோபஸ்னு எல்லாத்தையும் பிடிச்சு குக் பண்ணி தருவாங்க. அவங்க நெட்ல பிடிச்சதையெல்லாம் கூட நம்ம கிட்ட காமிப்பாங்க. ஓ சூப்பரா இருக்கே, உயிரோட இருக்கிற ஆக்டோபஸ் எல்லாம் பார்க்க எக்ஸைட்டிங்கா இருக்கும்ல என்றேன். ஆமாண்ணா, அப்படிதான் இருந்தது, செம்ம ஜாலியா போச்சு. அப்ப நானும் ஃபிஷிங் நெட் கொண்டு போயிருந்தேன். அங்க செஃப் ஃபிஷிங்க்கு போனப்போ நானும் அவர் கூட போனேன். வாவ், நல்ல வாழ்வுடா உனக்கு, இந்த வயசுலயே நிறைய விஷயத்தை அனுபவிக்கிற என்றேன் நான். ஆமாண்ணா, மேல கேளுங்க. கொஞ்ச தூரம் குட்டி போட்ல போனோம். அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி நெட்டை போட்டாரு செஃப். அதுல அவருக்கு நிறைய ஃபிஷ் கிடைச்சது. என்னையும் அந்த இடத்துல என்னோட குட்டி நெட்டை போட ஹெல்ப் செஞ்சாரு. நெட்டு ரொம்ப வெயிட்டா தெரிஞ்சது, என்னையே இழுத்துருச்சு. அப்புறம் நானும் செஃப்பும் சேர்ந்து இழுத்தோம். அதுல எல்லோ கலர் ஃபிஷ் ஒன்று சிக்கி இருந்தது. அப்புறம் அந்த ஃபிஷ்ஷோட டெய்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தது. சே, பாத்தியா, நாம செய்யற தப்பு சீ அனிமல்ஸை பாதிக்குது என்று கோபமடைந்தேன் நான். கௌதமண்ணா செஃப் கூட இதே தான் சொன்னாரு, ரொம்ப கோபப்பட்டாரு. இந்த மாதிரி தான் அவருக்கும் அடிக்கடி பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் கிடைக்குமா. அப்புறம் செஃப் என்னோட நெட்ல இருக்கிற ஃபிஷ்ஷை ஐஸ் பாக்ஸ்ல போட சொல்லிட்டு போட்டு ஓட்டுறவர்கிட்ட போய் ஷோருக்கு திரும்ப சொல்ல போனாரு. ஓகே, அப்புறம் என்னாச்சு? அந்த பிளாஸ்டிக் கவர் ஃபிஷ் டெய்ல கட்டி இருந்தது. வாட், கட்டி இருந்ததா? ஆமாண்ணா, அந்த கவருக்குள்ள ஒரு பொம்மை இருந்தது. ஃபிஷ் வெயிட் இல்ல, அந்த பொம்மை தான் வெயிட். வாட், யூ மீன் டாய்? பொம்மையா? ஆமாண்ணா, ஜோக்கர் பொம்மை. எல்லோ கோட், ஒயிட் ஷர்ட், கிரீன் பேண்ட், ப்ளூ ஹேட்டோட ஜோக்கர் டாய்னா? என்னடா சொல்ற, அதிசயமா இருக்கு. ஆமாண்ணா, செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். என்னோட டாய் பாக்ஸ்ல பத்திரமா வச்சுட்டேன். மேல கேளுங்கண்ணா, அடுத்த நாள்ல இருந்து
அந்த பொம்மை என் கையில இருந்தா என்னை விட்டு போனது எத்தனை நினைச்சாலும் அதுவாவே அந்த பொம்மை மாறுதுன்னா வாட்? என்ன சொல்ற? எனக்கு புரியலையே. இல்லைன்னா நான் டாய் பொம்மைய அந்த பாக்ஸ்ல வச்சதுக்கு அடுத்த நாள் காலையில சும்மா எதேச்சியா அந்த பொம்மை கையில இருக்கிறதுன்னே நான் மறந்துட்டேன். என்னோட டாய் பாக்ஸ்ல உடைஞ்சு போன ரெட் கார் இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்குமேன்னு நினைச்சேன். உடனே அந்த ஜோக்கர் பொம்மை காரா மாறிடுச்சு. மறுபடியும் 5 மினிட்ஸ்ல பழையபடி ஜோக்கராவே வந்துருச்சு. முதல்ல நம்ப முடியல. அப்புறம் அப்பாவோட தொலைஞ்ச கிளாஸ், அம்மாவோட கிழிஞ்சு போன எனக்கு பிடிச்ச சாரி, அப்புறம் ஏன் என்னோட செத்து போன பாட்டியே 5 நிமிஷம் வந்தாங்க. அதுலேருந்து தானா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஜோக்கரை உடைச்சிடலான்னு கூட பார்த்தேன். ஆனா என்னமோ மனசே வரல. என்னடா சுத்தமா நம்புற மாதிரியே இல்லையடா, நிஜமாவா சொல்ற? யோசிச்சு பார்த்தா நம்ம கார்ட்ஸு ரம்மி எல்லாம் விளையாடும் போது ஜோக்கரை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம கிட்ட இல்லாத கார்டுக்கு, இல்லைன்னா வேணுங்கிற கார்டுக்கு பதிலா. கரெக்டா? ஆமாண்ணா, இதை நான் யோசிக்கவே இல்லையே. அப்புறம் நான் இன்னொரு டெஸ்ட்டும் செஞ்சேன். பக்கத்துல வாங்க, ரஜினி, விஜய், அஜித் இவங்கள எல்லாரையும் கூட நினைச்சேன். ஆனா ஒர்க் அவுட் ஆகல. அப்படின்னா நம்ம கிட்ட இருந்த, அப்புறம் நம்மளை விட்டு போன, ஒரு டைம்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச, தேவைப்பட்ட இது மாதிரி ஒன்று நினைச்சா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு மறையுது. ஆமாண்ணா, கரெக்ட், பர்ஃபெக்டா சொன்னீங்க என்றான் வினீத். இத பத்தி உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொன்னியா என்றேன் நான். ஐயோ இல்ல. 1, முதல்ல இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. 2, அப்படியே நம்பினாங்கன்னா ஜோக்கரை உடைச்சு போட்டுருவாங்க. இதோட வேல்யூ எல்லாம் அவங்களுக்கு புரியாதுன்னா என்று முடித்தான் வினீத். இவ்வளவு நாள் இந்த ஜோக்கர் பொம்மை வினீத் கிட்ட இருந்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா இனிமே இந்த பொம்மை வேற யாரோட கைக்காவது மாறுமா? அப்படி மாறிச்சுன்னா ஏதாவது சலசலப்போ, ஆபத்தோ, பிரச்சனையோ ஏற்படுமா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். பார்ட் 2வில் இணையலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு முதல்ல நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. அடுத்த வாரம் விறுவிறுப்பான இன்னொரு கதையில் மீண்டும் இணையலாம். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.